கடலூர் அருகே ரயில்வே கேட்டை கடக்கும்போது பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் விபத்து ஏற்பட்டு குழந்தைகள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சோக செய்தி நடந்திருக்கிறது. ரயில்வே கேட் கீப்பர் கேட்டை மூடாததால் இந்த கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ரயில்வே கேட் கீப்பர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். உண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மாணவி சாருமதி, மாணவர் நிவாஸ் ஆகியோர் உயிரிழந்திருக்கிறார்கள். விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி இருவரும் உயிரிழந்திருப்பது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ரயில்வே கேட்டை கடக்கும் போது பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. படுகாயமடைந்த 3 மாணவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செழியன், விஸ்வேஷ், பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர் ஆகியோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் தனியார் பள்ளி வேன் மீது மோதி இந்த கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ரயில்வே கேட் கீப்பரின் அலட்சியத்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கடலூர் எஸ்பி மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். அவர் தலைமையிலான குழு அங்கு விரைந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜா பாண்டி இணைகிறார். மகாராஜா பாண்டி, தற்போதைய கள நிலவரம் என்னங்க? கண்டிப்பாக இன்று காலை கடலூர் அருகே சோகத்தை ஏற்படுத்திய சம்பவ இடத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடலூர் அடுத்த செம்மங்குப்பம் பகுதியில் ரயில்வே கேட்டு கடக்க முயன்ற பள்ளி வாகனம் மீது விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சர் ரயில் மோதியதில் பள்ளி வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த 2 மாணவர்களும் அதேபோல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒருவரும் மோதி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தில் முக்கியமான வேதனையான விஷயம் என்னவென்றால், ரயில்வே கேட் கீப்பர் ரயில் வரும்போது கேட்டை மூடாததால் இந்த விபத்து நடந்திருப்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் இந்த பகுதியே ஒரு பரபரப்பையும் ஒரு அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது விபத்து நடந்துள்ள பகுதியில் மீட்பு பணியில் ரயில்வே போலீஸும் தமிழக கடலூர் மாவட்ட போலீசாரும் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விபத்து நடந்தபோது இந்த பகுதியில் ரயில்வே தண்டவாளம் அதேபோல் மின்கம்பிகள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. அதே மீட்பு பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். மீட்பு பணியின் போது எந்தவித அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்களே சம்பவத்திலிருந்து கொஞ்சம் தொலைதூரம் செல்லுமாறு போலீசாரும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த இந்த ஊரை சேர்ந்த நபர் இருக்கு, அவரிடம் கேட்கலாம். சார், இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க? இங்கே நீங்கள் வரும்போது இந்த நிலைமை இங்கே எப்படி இருந்துச்சு? இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. சரிங்களா? இது ரெகுலராக வர ட்ரெயின் வர டைம் தான் இது. எப்போவுமே அதெல்லாம் ட்ரெயின் வர டைம் கேட்டு போட்டிருக்கும். கேட்டு போடாதனால சம்திங் கிராசிங்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு போடாமல் வந்துருக்காங்க. அது என்ன காரணம் கேட்டால், அவர் கேட் கீப்பர் தூங்கிட்டார். கேட் போடாமல் தூங்கிட்டார். இதனால தான் இந்த வேன் கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் சிதம்பரம் நோக்கி போன ட்ரெயின் வண்டி மேலே அடித்து இவ்வளோ பேர் அடிபட்டு உயிர்ந்துருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். மற்றெல்லாம் அரசு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அதுதாங்க சார். இப்போது நீங்கள் வரும்போது அடிபட்டு இருந்தாங்க, அவங்கள மீட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்க. அந்த இங்கே ரயில்வே கேட்டு இருக்குல்ல, அப்போ இருந்து கீப்பர் எங்கே இருக்காங்க? அவரோட நிலைமை எப்படி இருக்குது? இப்போ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, மாவட்ட காவல்துறை எஸ்பி எல்லாம் வந்துட்டாங்க, தீயணைப்புத்துறை எல்லாம் வந்துட்டாங்க. அடிப்படவங்களை மீட்டு உடனே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு நாங்கள் பார்க்கும்போது கேட் கீப்பர் கேட் கீப்பர் உள்ளே இருக்கிறாங்க. இங்கேருந்து பொதுமக்கள் நேரில் போய் பார்க்கும்போது கேட் கீப்பர் உள்ளே வந்திருக்கிறாரு. அவர் எல்லாமே யாருன்னு தெரியல, சில பேர் அடிச்சிருக்காங்க, அடித்து கூட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறை அவங்கள பாதுகாத்து உள்ள வச்சுருக்குது. அவங்களுக்கு காவல்துறை இருந்துட்டு இருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்களை கொண்டு வேலைக்கு போடுறதுனால, இந்திக்காரர்களையோ வெளிமாநிலத்தினாலேயோ இங்கே தமிழ்நாட்டில் உரிமை தராதனால, வெளிமாநில தொழிலாளர்கள் போடுறதுனால இங்கே அவங்க மொழி தெரியாது, யாரும் லோக்கலில் பிரச்சனை வருது, அவங்களுக்கு முரண்பாடு வருது. அதனால அவங்க போடுறதுனால அவங்களுக்கு மொழி தெரியாதனால அவங்க மனதை படுத்து தூங்கிட்டான். அவர் என்ன நிலையில் இருந்தால் நமக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் இது போன்ற காரணம் திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே இடத்துல தமிழர்களோட வேலையை போட்டிங்கன்னா அவங்க பாதுகாப்பாக நம்மளோட வழி நமக்கு மட்டும் தான் தெரியும். வெளி மாநிலத்தில் வரவங்களுக்கு அந்த வழியை தெரியாது. அதனால் அவங்க இப்போ காவல்துறை அவங்கள பாதுகாத்து வந்துருங்க. பாதிக்கப்பட்டவங்கள இவ்வளோ பேர் கிட்ட 10,000 பேர் இங்கே நிற்கிறாங்க. ஆனால் காவல்துறை அவங்கள மட்டுமே பாதுகாத்து உள்ள இருக்கிறதுக்கு இவங்க பாதிப்பு நமக்கு. திரும்பி காவல்துறை பார்த்தீங்கன்னா அவங்க விபத்தை ஏற்படுத்தினாங்க இல்லையா, அது காரணமாக அவங்க தான் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்குது. இதே நிலைமை இருந்துட்டு இருக்கு. தற்போது வட இந்திய ஒருவரை பணியில் அமர்த்தியதான் இங்கு உள்ள சூழ்நிலை தெரியாமல் அவர் தூங்கிவிட்டதாகவும், அவரை பாதுகாப்பில் தான் ரயில்வே போலீசார் இருப்பதாகவும் மீட்பு பணியில் ஈடுபட்ட
இந்த பகுதியை சேர்ந்த நபர் வந்து வேறுடன் தெரிவித்தார். இந்த ரயில்வே கேட் பகுதியில் கேட் கீப்பராக பணிபுரிந்தவர் தற்போது ரயில்வே போலீஸாரின் உதவியுடன் வந்து பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்காக உள்ளே சென்றால் போலீஸார் தடுத்து நிறுத்திருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு. சார் உள்ளே அவங்க இருக்காங்களா சார்? இல்லை உள்ள இல்லை விடுங்க சார். சார் உள்ளே இல்லை சார், கீழே என்ன பண்ணுறாங்கன்னு தான் சார் பார்ப்போம் சார். சார் ஒரு 2 பேர் செத்துருக்காங்க சார், ஒரு 2 பசங்க செத்துருக்காங்க. அவங்களை நீங்கள் வந்து பண்ணுறீங்க என்ன சார்? இருக்கும் சார், எங்களுக்கு இருக்கும் சார். என்ன சார் இது? அவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா என்ன சார் அடுத்தது கழுத்துக்கு என்ன சார் இது? இருக்குதுங்க, இருக்கு, அது இருக்குங்க சார். இப்படி வாங்க சார் நீங்க. அவருக்கு நீங்க பாதுகாப்புல இருந்தா என்ன சார் அடுத்தது? இத்தனை போலீஸ் இருக்கிறீங்க, வேற ரயில்வே போலீஸ் இருக்காங்க. அதனாலதான் இது எல்லாத்துக்கும் தான் சார் பாதிப்பு. எல்லாருமே நம்ம வீட்டுல இருந்து பாருங்க சார். காட்டுங்க சார், நீங்க காட்டுங்க சார். நீங்க எல்லா வீட்டுக்குள்ளயும் இந்த மாதிரி வேணும் சார். எல்லா வீட்லயும் 2 பேர் பஞ்சாபம் இருந்திருக்காங்க, கேட்டு போடல. அவர் காட்டுங்க சார். காட்டுங்க. நீங்க பண்ணுங்க சார். நீங்க பண்ணுங்க சார். தற்போது இந்த விபத்து நடந்த கேட் பகுதியில் கேட் கீப்பருக்கான அறையில் தான் அவர் தற்போது இருக்கிறார். அவரை யாரும் படம் பிடிக்க கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது என்பதற்காக ரயில்வே போலீசார் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக கடலூர் போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. எதற்காக அவர்கள் மறைக்கிறார்கள், எதற்காக எடுக்க விடுகிறார்கள் என்று தெரியவில்லை. தற்போது உள்ளே சென்றாலும் போலீசார் அனுமதிக்க மாட்டார்கள். நம்மிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். கொஞ்சம் பொறுங்கள் என்று சுமார் 1/2 மணி நேரமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த விபத்து நடந்த இடத்துல வந்து ட்ரெயின் செல்வதற்கான பணியில் வந்து ரயில்வே ஊழியர் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த விபத்து நடந்த போது தண்டவாளத்தில் சிதறி கிடந்த பொருட்கள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய பேக்கும் அங்கே வந்து ஓரமாகவே இருக்கிறது. அதை எடுத்து ஓரமாக வைத்திருக்காங்க. அந்த மாணவர்கள் யார் என்றும் கூட தெரியவில்லை. தற்போது இந்த சரி செய்த பிறகு ட்ரெயின் போவதற்கான அனைத்து பகுதிகளும் முழுமையாக வீச்சில் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்துக்கு முக்கிய காரணம், விபத்துக்கு ஒரே காரணம் கேட் கீப்பருடைய அலட்சியம் தான் என்று அனைத்து தரப்பு மக்களும் போலீசாரும் தெரிவித்திருக்கிறார்கள். நாம் இங்க வந்த உடனே வந்து திறந்திருந்த இந்த பகுதி அறை ரயில்வே கேட் கீப்பர் பகுதி பூட்டியிருந்தது. தற்போது திறந்திருக்கிறது. கேட்டா யாரும் உள்ள செல்லக்கூடாது, எங்களுக்கு அனுமதி இல்லை என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பகுதியில் முற்றிலுமாக விபத்து நடந்த அனைத்து பொருட்களும் அப்புறப்படுத்தப்பட்டு ட்ரெயின் முழுவீச்சு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே துறையினர் தெரிவித்திருக்காங்க. பாண்டி, ரயில்வே கேட் கீப்பரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் வேன் கடந்த பின்புதான் கேட்டை மூடுமாறு வேன் ஓட்டுநர் தான் கூறியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வாக்குமூலம் எத்தனை சதவிகிதம் உண்மையானது? எத்தனை நாட்களாக கேட் கீப்பர் அந்த பகுதியில் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கார்? அந்த தகவல் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. அந்த தகவல் எப்படி வெளிவந்து தெரியவில்லை என்று ரயில்வே போலீசாரும் தெரிவித்திருக்கிறார்கள். வேன் டிரைவர் வந்தாரா, அவர் அந்த கோரிக்கையை முன்வைத்தாரா, அதுக்கு ரயில்வே கேட் கீப்பர் என்ன சொன்னார் என்ற விவரம் அவர் வெளியே வந்த பிறகுதான், அவருடைய போலீசார் விசாரணை நடத்த போதுதான் அது விவரம் தெரிய வரும். தற்போது அவரிடம் யாரும் பேசவில்லை, அவரை பார்க்கறதுக்கு யாரும் அனுமதிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த தகவல் பரவியது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே அந்த போன்ற தகவல் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தவில்லை. தற்போது கேட் கீப்பர் இருக்கும் பகுதியில் இரும்பு தளவாடங்கள் உடைந்து இருக்கிறது. அதை மீட்கும் பணியில் ஜேசிபி கொண்டு ரயில்வே துறை ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கார்கள். இது முழுமையாக முடிஞ்ச பிறகுதான் உள்ளே செல்லுவதற்கான வழிகள் இருக்குது. அப்போதுதான் கேட் கீப்பரிடம் நடந்த சம்பவம் குறித்து முழுமையாக கேட்கப்படும். அது வரைக்கும் அந்த தகவல் அனைத்துமே வதந்தி என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் இருக்கும் பகுதியில் இரும்பு தளவாட பகுதிகள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தான் நாங்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை என்று ரயில்வே துறை அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்தார்கள். அந்த காரணம் வந்து ஏற்றுக்கொள்ள வகையில் இல்லை. தற்போது இந்த இரும்பு தளவாடங்கள் வந்து முழுமையாக அப்புறப்படுத்தி விட்டது. இந்த நிலையில் நாம் உள்ளே சென்றால் அவர்கள் அனுமதிப்பார்களா இல்லையா என்று அவரிடம் கேட்க வேண்டும். ஏற்கனவே கேட்டதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இதெல்லாம் வந்து சரி செஞ்சுட்டு நாங்கள் உள்ளே கூப்பிடுறோம், அவரை வந்து காட்டுறோம்னு சொன்னாங்க. அது உண்மையா என்றால் இன்னும் சிறு நேரத்தை தெரிஞ்சுவிடும். இந்த விபத்துக்கான முழு காரணமும் கேட் கீப்பர் வெளியே வரணும். அவரிடம் வந்து கடலூர் மாவட்ட போலீசார் விசாரணை நடத்தணும். விசாரணைக்கு அப்புறம் தான் என்ன சம்பவம் நடந்ததுன்னு முழுமையாக தெரிய வரும்.
இது முழுமையாக உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகாராஜ பாண்டி, பள்ளி வேன் இப்போ தற்போது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. மின்கம்பங்கள் அறுந்து விழுந்தன, அது சரி செய்யப்பட்டு விட்டதா? இன்னும் எத்தனை மணி நேரத்தில் அங்கு முழுமையாக மீட்பு பணிகள் சரி செய்யப்படும்? தண்டவாளத்தில் சிதறி கிடந்த பள்ளி வாகனங்கள் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டு சாலை ஓரத்தில், ரயில்வே தண்டவாளத்தில் இருக்கும் சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் தண்டவாளத்தில் உள்ள இரும்பு கம்பிகள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது, அதுவும் சரி செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் ரயில்வே தண்டவாளத்தில் சிதறி கிடக்கும் பொருட்கள் எல்லாமே பொக்லைன் மூலம் அகற்றப்பட்டு வருகிறது. இரும்பு பாதையில் ரயில் ஓடுவதற்கு சரியான தருணமா, இரும்பு பாதையில் ரயில் ஓடலாமா என்று சோதனை ஓட்டத்தில் செல்லக்கூடிய ரயில் இன்ஜினும் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே நிற்கிறது. அதன் மேல் ஏறிதான் ரயில்வே ஊழியர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பணி கிட்டத்தட்ட இன்னும் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்தில் முடிந்துவிடும். அதன் பிறகு இந்த பகுதியில் வழக்கம் போல ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட சொல்ல போனோமா ரயில்வே ஊழியர்கள் மின்னல் வேகத்தில் தான் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் இந்த பகுதியில் ட்ரெயின் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முழு வீச்சில் நடைபெறுவதை நம்மால் பார்க்க முடியுது. இந்த கடலூர் வழியாக எத்தனை ரயில்கள் இயக்கப்படும்? இன்று எத்தனை ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன? அது குறித்தான தகவல் இருக்கா? நிச்சயமாக தற்போது இந்த நேரத்தில் 4க்கு மேற்பட்ட ரயில்கள் கடலூர் வழியாக சிதம்பரம், மயிலாடுதுறை, காரைக்கால் செல்லும். தற்போது 2 ரயில்கள் சிதம்பரம் பகுதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கடலூர் வழியாக செல்லும் ட்ரெயின்கள் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை, சிக்னல் கொடுக்கப்படவில்லை. அதுவும் அங்கே நடு வழியில் நின்று கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது தற்போது நிலவரப்படி 4 ரயில்கள் அந்தந்த பகுதியில் சிக்னல் கிடைக்காமல் அனுமதி கொடுக்கப்படாததால் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த பகுதியில் இருப்பு பாதை சரி செய்யப்பட்டு ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கு சரியான நேரம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நிறுத்தப்பட்டிருக்கும் ரயில்கள் தங்களுடைய பழைய பாதையில் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படும். அதற்கான பணிகளும் முழுவீச்சில் தான் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல காயமடைந்திருக்கும் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் என்ன? அவர்களுடைய நிலை தற்போது என்னவா இருக்கு? நிச்சயமாக காலை நேரத்தில் பள்ளி மாணவர்களை அழைத்து செல்வதற்காக இந்த பள்ளி வாகனம் சென்றதால் குறைந்த மாணவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அழைத்து கொண்டு திரும்பி வரும் நேரத்தில் இருந்தால் அதிக மாணவர்கள் வழக்கமாக இருப்பார்களாம். தற்போது 5 மாணவர்கள் இந்த விபத்து நடந்த போது இருந்திருக்கிறார்கள். 2 மாணவர்கள் பலியாக இருக்கிறார்கள். 3 மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு தற்போது ஏற்றி செல்லப்பட்டிருக்கிறார்கள். வேடிக்கை பார்த்த 2 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் கடலூர் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும் பார்க்கும்போது 3 மாணவர்களுக்கு படுகாயம் என்ற சூழ்நிலை இருப்பதால் அவர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 2 பேர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு கேட்கலாம். தம்பி, நீங்கள் எந்த ஊர், எப்போ வந்தீங்க, வரும்போது எப்படி இருந்துச்சு? நான் டிபார்ட்மெண்ட் ஆளு சார், வேற ஆளுக்கு சார். அவர் காவல்துறை என்பதால் சொல்லக்கூடாதுன்ட்டாரு. தற்போது இந்த ஊர் மக்களிடையே கேட்கலாம். நீங்கள் இந்த ஊர் தானங்க? சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் செய்தியாளர் தகவல்கள் சேகரிக்க முயன்று வருகிறார். ஐயா, நீங்கள் சம்பவத்தை நேரில் பார்த்தீங்களா? கேள்விப்பட்டு வந்தீங்களா? வரும்போது எப்படி இருந்துச்சு? நீங்கள் வரும்போது எப்படி இருந்துச்சு? வரும்போது எப்படி இருந்துச்சு? நீ வரும்போது எப்படி இருந்துச்சியா? இந்த நிலைமை தான் பார்த்தேன், வேற நான் பார்க்கல. அதான் இப்போதான் வந்தேன், பார்க்குறேன். வேற நடந்து தெரியாது ஐயா எனக்கு. நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? எப்போ பார்த்தீங்க? என்ன சூழ்நிலை இருந்துச்சு வந்தீங்க?
சார் எல்லாருமே அவங்க இந்த சம்பவத்தை பார்த்தவங்க எல்லாமே சொல்கிறதுக்கு நாங்கள் அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் எதுவுமே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு சூழ்நிலை தான் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். இன்னும் நாங்கள் இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் நாங்கள் மீளவே இல்லை. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும், அதுக்கப்புறம் தான் எங்களால் வந்து ஜகஜ நிலைக்கு பேச முடியும் என்ற ஒரு சூழ்நிலைக்கும் அவங்க சொல்வதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அவர்களையும் நம்ம வந்து வற்புறுத்த முடியல, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அவங்களும் வற்புறுத்த முடியல. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. தற்போது சரி செய்யப்பட்ட ரயில்வே கேட்டு சரியான முறையில் இருக்கிறதா என்பதை வந்து உறுதி செய்யும் வகையில் ரயில்வே போலீஸார் ரயில்வே கேட்டு மூடியிருக்கும் அந்த கேட்டை திறந்தும் மூடியும் சரியாக இருக்கிறார் என்று தற்போது சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் அல்லாமல் ரயில்வே தண்டவாளம் விபத்து நடந்தனால் வந்து அது ஏதாவது மாறி இருக்குதா, இருப்பு பாதைகள் மாறி இருக்குதா, இல்லை சரியான கோலத்தில் இருக்குதா என்பதை வந்து உறுதி செய்யும் வகையில் ரயில்வே அதிகாரிகள் அளவுகோல் கொண்டு அந்த இருப்பு பாதையை சரி செய்து வருகிறார்கள். அதையும் நம்ம வந்து நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். மீண்டும் ரயில்களை இயக்குவதற்காக தண்டவாளத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மகாராஜ பாண்டி, ரயில் விபத்துகள் என்பது தொடர்கதையாகி வருதில்ல, இதற்கு ரயில்வே தரப்புல என்ன விளக்கம் சொல்றாங்க? நிச்சயமாக இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவுடன் வந்து திருச்சி பகுதியிலிருந்து ரயில்வே அதிகாரிகள் வந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் வந்த பிறகுதான் நாங்கள் வந்து தகவல் எதுவுமே கூறப்படும் என்று கடலூர் ரயில் நிலைய அதிகாரிகள் தெரிவித்து விட்டார்கள். அவர்களை நம்ம தொடர்பு கொண்டும் நேரிலும் கேட்டபோது இந்த விபத்துக்கு என்ன காரணம், கேட் கீப்பர் என்ன செய்து கொண்டிருந்தார், எதற்காக அவர் வந்து கேட்டை மூடவில்லை என்ற 3 கோரிக்கையை அவரிடம் கேட்டோம். தற்போது நாங்கள் இது எதுவுமே சொல்ல முடியாது, எங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சி கோட்டை ரயில்வே நிலையத்திலிருந்து. அவர்கள் வந்த பிறகுதான் அவர்கள் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிப்பார்கள். அதுதான் முறை, நாங்கள் விளக்கம் அளிக்க முடியாது என்று தெரிவித்து விட்டார்கள். அப்படி பார்க்கும்போது கேட் கீப்பரிடம் திருச்சி ரயில்வே கோட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள். அவர்கள் விசாரணை அடிப்படையில் தான் இது குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என்று தெரிகிறது. போலீசாரை பொறுத்தவரையும் அதே காரணம் தான் சொல்கிறார்கள். கேட் கீப்பரிடம் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம், விசாரணை நடத்துவோம், என்ன நடந்தது என்று சொன்ன பிறகுதான் முழு விசாரணையும் முழு தகவலும் தெரிய வரும் என்று திட்டவட்டமாக போலீசார் தெரிவித்திருக்காங்க. தற்போது இந்த பகுதியில் வந்து கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் தான் மீட்பு பணியில் போலீசாரும் ஈடுபட்டிருக்காங்க. அவர் சம்பவ இடத்துக்கு வருவதாக சொல்லியிருக்காங்க. அவர் வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். வந்த அவரிடம் வந்து சம்பவம் குறித்தும் எத்தனை பேர் இறந்திருக்காங்க, எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது என்பது குறித்து நம்ம நேரில் ஒரு பேட்டிக்காக காத்து கொண்டிருக்கிறோம். காலை 7:45 மணி அளவில் இந்த கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது. 2 மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணிகள் அங்கு துரித கதியில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த விபத்து தொடர்பாக தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மகாராஜ பாண்டி, 2 மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணிகள் அங்கு விரைந்து நடைபெற்று வருகிறது. அங்கு தற்போது வரைக்கும் விரைந்திருக்கக்கூடிய உயரதிகாரிகள் யாரெல்லாம் விரைந்திருக்கிறார்கள், விவரங்கள்? தற்போது சம்பவ இடத்தில் கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார், அதேபோல் கடலூர் ரயில் நிலைய அதிகாரிகள், கடலூர் மாவட்ட கோட்டாட்சியர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் இவர்கள் மட்டும்தான் தற்போது இங்கே வந்து இருக்கிறார்கள். பாதுகாப்பு பணியிலும் அதேபோல் வந்து மீட்பு பணியிலும் அவர்கள் வந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு தங்களது அதிகாரிகளையும் ஊழியர்களையும் தீவிரப்படுத்தி வருகிறார்கள். மேற்கொண்டு சொல்லப்போனுமா, ரயில்வே துறை அதிகாரிகள் திருச்சி ரயில்வே கோட்ட நிலையத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் வருவதற்கு இன்னும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது திருச்சி கோட்ட அதிகாரிகள் வந்த பிறகுதான் இங்கு வந்து என்ன நடந்தது என்பது குறித்து தெரிய வரும் என்றிருக்காங்க. தற்போது இந்த பகுதியில் தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஏனென்றால் கேட் கீப்பரை வெளியில் இருந்து அழைத்து செல்லும் பணியில் போலீசார்கள் தற்போது ஈடுபட்டிருக்காங்க. ஏனென்றால் இந்த சம்பவத்துக்கு முழு காரணம் அவருடைய அலட்சி போக்கு தான். அந்த அலட்சி போக்கு காரணம்தான் 2 மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள், இந்த விபத்து நடந்திருக்கு. எனவே பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவரை தாக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அவருக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக போலீசார் ஒரு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களை வெளியே கொண்டு வரும்போது பொதுமக்கள் தாக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் வந்து மீட்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பணி முடிந்த பிறகு கேட் கீப்பரை வெளியே கொண்டு வருவதற்கான பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. அப்போது பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படும். இந்த இருக்கும் பொதுமக்களும் அப்புறப்படுத்த பிறகுதான் அவர்கள் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியும் இருக்கும் என்றும் தெரிகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாராஜ பாண்டி. மேலும் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.